வணக்கம். இன்றைக்கி ராகி புட்டும் அதுக்கு வந்து தொட்டுக்க வெல்லம் பழம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நம்ம நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் அதுக்கு வாழைப்பழம் வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அடிக்கடி ராகி மாவில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கு சாப்பிட்டா நல்லது. நம்ம இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கும்போது காலையில் டிஃபனுக்கோ நைட்டுக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வாங்க இந்த ராகி புட்டு, குழாய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ராகி புட்டுக்கு நான் 200 கிராம் ராகி எடுத்துருக்கிறேன். ராகி மாவு, கேப்ப மாவு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு உப்பு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஃபஸ்ட்டே கலந்துருங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கையிலேயே கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி ஸ்பூனில் கலங்குறத விட நம்ம கையிலே கலந்துட்டால் ரொம்ப நல்லது. எந்த பக்குவத்துக்கு கலக்கணும், நான் கையில் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். தெளித்து நல்லா இப்படி கையிலேயே கலந்துக்கணும். இப்படி நல்லா உதுத்து விட்டுக்கங்க. இப்படி கையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எனக்கு ஒரு 200 கிராம் மாவுக்கு ஒரு 100 மில்லி தண்ணி பிடிச்சிருக்குது. சின்ன கிளாஸ் 100 மில்லி தண்ணி பிடிச்சிருக்குது. கொஞ்சம் மாவு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். இப்படி உருண்டை பிடிக்க வரணும், உதுத்தா இப்படி ஒதுக்க வரணும். இல்லைன்னா மாவு வந்து நம்ம ராகி மாவு வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈரப்பதத்துக்கு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்குது பார்த்திங்களா. இதுக்காக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா நல்லா பொலன்னு வந்துடும். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு காமிக்கிறேன். அங்கங்கே கட்டியாக கொஞ்சம் இருக்கும். இப்போ அப்படி செய்யும்போது சுத்தமாக அந்த கட்டி இருக்காது. இப்போ போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பொலன்னு இதாகிடுச்சு. நீங்கள் கையிலே உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வேலை ஈஸி. ஒரு 2-3 சுற்று பல்ஸ் மேலே சுற்றுனீங்கன்னா போதும், நல்லா பொலன்னு வந்துடும். இப்போ புட்டு குழாயில் இதை நிறச்சிடலாம். நான் இன்றைக்கி புட்டு குழாயில் வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி துணி போட்டு அது மேலே கூட நீங்கள் வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி புட்டு குழாய் தான் எடுத்துருக்கிறேன். இது நம்ம இதில் நிரப்பும் போதே இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருங்க. தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுவிடுங்க. இப்போ ராகி மாவு எடுத்து போட்டு அழுத்தி போடாமல் இப்படி ஸ்பூன்லேயே எடுத்து போடுங்க. இப்போ பாதிக்கு போட்டாச்சு. இப்போ இன்னொரு லேயர் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த லேயரும் மாவு போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக நிறச்சாச்சு. போட்டு இப்படி அழுத்தக்கூடாது, அப்படியே தூவினாப்பில் தான் நீங்கள் போடணும். அழுத்தினீங்கன்னா உள்ளே நல்லா அமுங்கிட்டு அப்புறம் வேகாது சரியா. இப்போ இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டுக்கலாயில் தண்ணி நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வைக்கணும். இப்படி வச்சு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 20 நிமிஷமெல்லாம் வேகணும். ராகி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அரிசி மாவு மாதிரிலாம் இல்லை, சீக்கிரம் ஒரு அரிசி மாவு ஒரு 10-12 நிமிஷத்தில் வெந்துடும். இது ஒரு கூட ஒரு 7-8 நிமிஷம் ஆகும்.
அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு ஒரு 20 நிமிஷம் இப்படி மேலே ஸ்டீம் வரும். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு இப்படி ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு அப்படியே நகர்த்திட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வந்து காலையில் நேரம் இந்த மாதிரி ராகி வந்து உடம்புக்கு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அயன் சத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு நம்ம அதிகமாக சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்து சின்னதுலேயே கொடுத்து பழகிருங்க. அவங்களுக்கும் இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு. இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமானது. ராகி வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும். ராகியில் வந்து அயன் சத்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் இருக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பழம் விருப்பப்பட்டால் பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா கடலைக்கறி இதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்படியே நல்லா உதிரியாக பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. இதோட நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக அப்படி சர்க்கரை வச்சு நல்லா கலந்துட்டு கையில் அப்படியே நல்லா உதுத்து விட்டிங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு உழுந்துரும் பாருங்கள். விருப்பப்பட்டால் வாழைப்பழம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதே பக்குவத்தோடு நீங்கள் செய்யுங்க. இப்போ ராகி புட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.